ஓம் சாந்தி. இன்று 27 மார்ச் மாதம் 2026வது வருடம். இன்று அன்பான பாப் தாதாவின் மிக செல்லமான உள்நாடு வெளிநாட்டு அனைத்து பிராமண குடும்பத்தின் மூச்சு நம் அனைவரின் உள்ளத்திலும் ராஜ்யம் செய்யக்கூடிய இனிமையான தாதி ஜானகி அவர்களின் புண்ணிய நினைவு நாளாகும். தாதி அவர்கள் 104 வயது வரை விதேகி அல்லது ஜீவன் முக்தி நிலையில் இருந்து ஞான தானத்தின் கூடவே குணங்களை தானம் செய்து முழு குடும்பத்திற்கும் பாலனை செய்தார். மறைமுகமாக அவரது அநேக ஆழமான ஞான ரகசியங்கள் நிறைந்த வகுப்புகள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது. இன்றும் அவரது குடை நிழல் மற்றும் அவர் மூலம் அடைந்த விலைமதிப்பற்ற போதனைகள் அநேக பிராமணர்களின் காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது. தாதி அவர்கள் சத்தியம், தூய்மை மற்றும் எளிமையின் மூர்த்தியாக விளங்கினார். தாதியின் மூலம் அடைந்த அநேக விலைமதிப்பற்ற போதனைகளில் சில போதனைகளை இன்று நாம் பார்ப்போம். மேலும் அதனை நாம் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்வோம். வாருங்கள், தாதி அவர்களின் விலைமதிப்பற்ற போதனைகளை கேட்போம். 1. தனது சூட்சும அபிமானத்தை கண்டறிந்து அதை விரைவாக அழிப்பது தான் தன்மீது ஆசீர்வாதம் செய்வதாகும். 2. அதிகமாக யோசிப்பது, பேசுவது மற்றும் கவலைப்படுவதனால் சக்தி விரயமாகிறது. அமைதியாக இருந்தால் சக்தி சேமிப்பாகும். 3. ஒருவருடைய தவறை மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள். மனதை தெளிவாக வைத்துக் கொண்டால் அமைதியாக இருக்க முடியும். 4. புரிந்து கொண்டு வீணானவை மற்றும் எதிர்மறைகளை அழித்துவிட்டால் அமைதி பிரியர்களாக ஆகிவிடுவீர்கள். 5. பாபாவிடமிருந்து பரிசு பெற வேண்டுமென்றால் நியமங்கள் படி நடங்கள். சிறிதளவும் எதிலும் பற்றுதல், அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. 6. காரியம் மற்றும் சம்பந்தங்கள் பற்றி குணங்களின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். ஆகையால் காரியத்தில் ஆன்மீகம் மற்றும் சம்பந்தத்தில் சத்தியம் இருக்க வேண்டும். 7. பணிவு மற்றும் சத்தியத்தை தனது துணைவனாக ஆக்கிக் கொண்டால் ஒவ்வொரு விஷயத்திலும் மிக சரியாக இருப்பீர்கள். 8. அன்பு கேட்பதற்கு பதிலாக ஸ்வமானத்தில் இருங்கள் மற்றும் அனைவருக்கும் மரியாதை கொடுத்தால் அன்பிற்கு பாத்திரமானவர்களாக ஆகிவிடுவீர்கள். 9. யார் உண்மையான, தூய்மையான மற்றும் சேவாதாரிகளாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பரமாத்ம அன்பிற்கு பாத்திரமானவர்கள். 10. சேவை செய்தாலும் டபுள் லைட்டாக இருப்பதுதான் அனைத்தையும் விட மிக பெரிய சேவையாகும். 11. பெரிய விஷயத்தை சிறியதாக ஆக்கிவிட்டால் கழுமரம் முள்ளாக ஆகிவிடும். 12. சிந்தனை சாதனைகளில் குறுக்கீடு செய்கிறது. நினைவு சாதனையின் மூலம் வெற்றி ஏற்படுத்துகிறது. 13. குஷி என்ற பொக்கிஷத்தை சதா நிலையாக வைத்துக்கொள்ள வேண்டுமென்றால் நேர்மறையாக சிந்திக்கும் முறையை கற்றுக்கொள்ளுங்கள். 14. இப்போதைய ஸ்திதிதான் கடைசியில் காரியத்திற்கு பயன்படும். ஆகையால் தனது ஸ்திதியை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள்.
15. அந்த அளவிற்கு மனோபலம் அதிகரித்துக் கொள்ளுங்கள். முள் நிறைந்த காட்டில் தானும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். 16. அசுத்தத்திலிருந்து விடுபட வேண்டுமெனில் உள்ளார்ந்த வைராக்கிய விருத்தியை தாரணை செய்யுங்கள். இவ்வாறு தாதி சாணக்கி அவர்களின் விலைமதிப்பெற்ற மகா வாக்கியங்களை, போதனைகளை பெற்று இதனை நமது வாழ்க்கையில் கடைபிடித்து ஆன்மீக பாதையில் முன்னேறிச் செல்வோம். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்று 27 மார்ச் மாதம் 2026 வருடம். இன்று அன்பான பாப் தாதாவின் மிக செல்லமான உள்நாடு வெளிநாட்டு அனைத்து பிராமண குடும்பத்தின் மூச்சு நம் அனைவரின் உள்ளத்திலும் ராஜ்யம் செய்யக்கூடிய இனிமையான தாதி ஜானகி அவர்களின் புண்ணிய நினைவு நாளாகும். தாதி அவர்கள் 104 வயது வரை விதேகி அல்லது ஜீவன் முக்தி நிலையில் இருந்து ஞான தானத்தின் கூடவே குணங்களை தானம் செய்து முழு குடும்பத்திற்கும் பாலனை செய்தார். மறைமுகமாக அவரது அநேக ஆழமான ஞான ரகசியங்கள் நிறைந்த வகுப்புகள் அனைவருக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது. இன்றும் அவரது குடை நிழல் மற்றும் அவர் மூலம் அடைந்த விலைமதிப்பற்ற போதனைகள் அநேக பிராமணர்களின் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. தாதி அவர்கள் சத்தியம், தூய்மை மற்றும் எளிமையின் மூர்த்தியாக விளங்கினார். தாதியின் மூலம் அடைந்த அநேக விலைமதிப்பற்ற போதனைகளில் சில போதனைகளை இன்று நாம் பார்ப்போம். மேலும் அதனை நாம் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்வோம். வாருங்கள், தாதி அவர்களின் விலைமதிப்பற்ற போதனைகளை கேட்போம். 1. தனது சூட்சும அபிமானத்தை கண்டறிந்து அதை விரைவாக அழிப்பதுதான் தன்மீது ஆசீர்வாதம் செய்வதாகும். 2. அதிகமாக யோசிப்பது, பேசுவது மற்றும்